வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். அதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலாக இந்த ஸ்டாக் பை பண்ணுறதுக்காக, அதாவது அந்த ஷார்ட் டேர்ம் இல்லைனா வந்து அந்த லாங் டேர்ம் அந்த மாதிரி ஒரு பர்சனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போயிட்டு எஃப்ஐஐ அதிகமாக வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரன் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்குவேன். அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா, லார்ஜ் கேப்லேயும் வந்து அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவேன், மிட் கேப்லேயும் அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவேன், ஸ்மால் கேப்லேயும் அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவேன். அது ஆனால் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பொட்டன்ஷியலோடு தான் உள்ளே போவேன். ஆனால் பார்த்திங்கன்னா 5% 10% வந்தோடனே அந்த ரீட்டைல் மைண்ட் செட் வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி எப்படி புக் பண்ண வச்சிரும். 10% மேலே லாபத்தை நம்மளால் ரன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இன்னும் நம்ம ஃபினான்ஷியலாக பேக்ரவுண்ட் இருக்கும் பொழுது அதை வந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைனா ஜென்ரலாக, அதாவது பை நேச்சர் அவங்களுடைய இயல்பு வந்து பொறுமையாக இருக்கிற மாதிரி தன்மையாக இருக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் எப்படி டிசிஷன் எடுப்பேன்னா, கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே போவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5% 10% வந்தோடனே வெளியே வந்துடுவேன். அந்த மாதிரி என்னுடைய மைண்ட் செட் மாறிடும். பட் என்னுடைய மிஸ்டேக்கையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சிக்குவோம், நமக்கு மட்டும் சக்ஸஸ் வரலன்னு நினச்சிக்குவோம். இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு வந்து பொறுமை, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும். முதல்ல டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் வேணும், அதுக்கப்புறம் பை நேச்சர் உங்களுடைய கேரக்டரும் உங்களுடைய இயல்பு வந்து அதுக்கு செட் ஆகணும். ஓகேவா? இது மூணுமே வேணும். இது மூணுத்தையும் நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் தான் ஃபேவரபுளாக மார்க்கெட்டில் வந்து வின் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எஃப்ஐஐ அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனியை லிஸ்ட்டு போட்டோம்னா லிஸ்ட் வைஸ் வந்துடும் ஸ்க்ரீனரில். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நான் போயிட்டு என்னோடய லிஸ்ட்டில் அதை மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸ்மால் கேப் எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஸ்மால் கேப்பில் ஒரு 8 கம்பெனி கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 10 கம்பெனி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி வந்து எஃப்ஐஐ அதிகமாக வாங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போய் என்னோடய லிஸ்ட்டில் பார்க்குறேன், எதுவுமே வரல. என்னடா இப்படி தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 2வது தடவை போய் ரீசெக் பண்ணும்பொழுது எக்கனாமிக் டைம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப்ஐஐயும் வாங்கியிருக்கிறாங்க, அட் த சேம் டைம் அதிகமாக ஏறி இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் அதில் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பை பண்ணியிருக்கணும், ஆனால் அந்த இடத்துல அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கணும். ஒரு 50%, 100% ஏற்றம் கொடுத்தது, 50% ஏற்றம் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டாக்ஸில் வந்து அதிகமான ஏற்றம் நடந்திருக்கு, எஃப்ஐஐயும் அது உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து ஹையஸ்ட்டு எஃப்ஐஐ வாங்கின ஸ்டாக்ஸ் கிடையாது. எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அப்படி ஃபில்டர் அது வந்து எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபில்ட்ரு, அந்த டேட்டா வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, நார்மலாக இந்த மீடியாவில் வர ஸ்டாக்ஸ் மட்டும் இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா நமக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இந்த பங்கு ஏறணும், இந்த பங்கு இறங்கணும், இந்த பங்கை விற்கணும், இல்லை மனிப்புலேஷன் பண்ணணும், அதெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால் முடியாது. ஆனால் மீடியாவில் கொடுக்கும்போது வந்து மனிப்புலேஷன் பண்ணலாம், இல்லை அவங்க வச்சுருக்கிற ஸ்டாக்கை நம்மக்கிட்ட தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணலாம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபண்டில் வந்து அந்த ஸ்டாக்ஸை ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் மீடியாவில் சொல்கிறது மட்டும் என்ன பண்ணணும்னா, ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிடணும். அப்படி பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரிலாம் என்னோடது பார்த்திங்கன்னா, நான் மீடியாவில் கொடுக்குற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பயங்கரமாக அக்ரெசிவாக எல்லா ப்ரோக்கரேஜ் கம்பெனிகளும் வந்து மீடியாவில் பையிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்க பையிங் கொடுத்தோடனே ஒரு 20% ஏறுதுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டாக அவங்க கொடுத்தோன்னே ஒரு 5% ஏறும். அதுக்கப்புறம் அகல பாதாளத்தில் போய் விழுந்துடும். என்ன ரீசன்னா, அந்த இடத்துல அந்த நம்மளை பை பண்ண வைக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்மளாம் பை பண்ணுறனாலே ஒரு 5% ஏறும். அதுக்கப்புறம் அது ஏறாது, இறங்கி கீழே விழுந்துடும். அவங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்ட டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுவும் மீடியாவில் கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸுக்கு வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அதனால் அதை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக எடுத்துக்கிட்டு பாருங்கள் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து டிப்ஸாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது எஃப்ஐஐ அதிகமாக இருக்கிறது, அதிகமாக ஏற்றம் கொடுத்தா அந்த லிஸ்ட்டில் எது வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்போது எக்கனாமிக் டைம்ஸில் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாக் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு கம்பெனியை கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து நாகார் ஸ்பின்னிங் மில்ஸ், இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, என்ன நடந்திருக்குன்னு. அடுத்தது வந்து கேஎஸ்பி வந்து ஆக்சுவலாக நானும் என்னோடய ரேடரில் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம், ஏன்னா நல்ல ஒரு மல்டிபேக்கராக மாறின நிறுவனம். மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல டீசெண்டான மேனேஜ்மெண்ட்டு. அந்த அது வந்து ரொம்ப பார்க்கணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். மேனேஜ்மெண்ட்டோடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணணும். சில மேனேஜ்மெண்ட் வந்து
இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களெல்லாம் வந்து விட்டுறவே கூடாது. இறங்குனாலும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது வந்து சில்ஃபா மெடிக்கேர் அப்படின்ற ஒரு கம்பெனி. அடுத்தது சிமேக் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 38% ஏறி இருக்கிறதா வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இயரில். ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 3.73 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. 3.73% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய மற்ற டேட்டாலாம் வந்து நம்ம ஸ்க்ரீனரில் போய் பார்த்தோம்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கம்மியான கிளாரிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்ம வந்து ஸ்க்ரீனரில் போய் பார்த்தோம்னா இன்னும் டேட்டா எடுத்துடலாம். அது எப்படின்னு நான் காமிச்சிடுறேன். அடுத்தது ஆன்டிலோபஸ் சீலன் எனர்ஜி. அடுத்தது இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதுவும் வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் அடிக்கடி வர கம்பெனி தான். அடுத்து குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இதை வந்து எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ். ஓகே, இவ்வளோ கம்பெனிகளை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் இப்போது கேஎஸ்பி பார்த்தோம்ல, அதை பற்றின டேட்டா வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். கேஎஸ்பியில் வந்து கேஎஸ்பி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஸ்க்ரீனரில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். இப்போ அந்த 8 கம்பெனி நீங்கள் லிஸ்ட்டு பார்த்துட்டீங்க. நீங்கள் ஏதாவது ஓனில் வச்சுருந்தீங்க, அந்த கம்பெனியை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க, உங்கள் அனாலிசிஸில் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னு. ஆனால் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் போடாதீங்க. சரி, இப்போ வந்து இந்த கம்பெனியை பொறுத்தளவில் கேஎஸ்பியை பொறுத்தளவில் 96 புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 96 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஆனால் அதனுடைய கரண்ட் வேல்யூ 1002ன்ற லெவலில் இருக்குது. பிஇ ரேஷியோ 60, ஆர்ஓசி 24, ஆர்ஓஇ வந்து 18%, ஃபேஸ் வேல்யூ 2ல் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 17% கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 69% வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் ப்ரொமோட்டரில் இருக்குது. அடுத்தது எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பார்ப்போம். எஃப்ஐஐ பொறுத்தவரை 0.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் மேனுவலாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்க்ரீனரில். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல எடிட் ரேஷியோஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே. இந்த எடிட் ரேஷியோஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நான் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பெய்டு வெர்ஷன் வாங்கி இந்த எஃப்ஐஐயை. ஓகேவா? இது வந்து எஃப்ஐஐ சேஞ்சஸ் மட்டும் காமிக்கும். எஃப்ஐஐ டோட்டல் எஃப்ஐஐ ஹோல்டிங் கிடையாது. எஃப்ஐஐயோட சேஞ்சஸ் மட்டும் இது 0.14% வந்து இப்போ பை பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் டோட்டலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்டர்ஸில் எஃப்ஐஐ வந்து இப்போ எவ்வளோவில் இருக்காங்க? 4.52லேருந்து 4.66 இந்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர்லியில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 4.86லேருந்து மார்ச் 2026 4.66 மாறி இருக்குது. அப்போது நமக்கு எதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க? குவார்ட்டர்லி எதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. 4.52லேருந்து 4.46 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லியில் எஃப்ஐஐ பையிங். சரிங்களா? ஸோ இங்கே போய் நீங்கள் பார்க்கணும். இதனுடைய சேஞ்சஸை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேனுவலாக வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எஃப்ஐஐ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க இந்த குவார்ட்டர்லியில் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் 0.14%. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டரும் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த குவார்ட்டர்லியில் மட்டும் எஃப்ஐஐ அதிகமாக பை பண்ணியிருக்க ஸ்டாக் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். எல்லாமே ஸ்க்ரீனரில் உண்டு. இப்போ ஆக்சுவலாக இப்போ என்னென்னா கூகுள் ஜெமினி சாட்ஜிபிடி வந்ததுக்கப்புறம் இதுக்கு வேலையே இல்லை. ஆனால் அதுவும் வந்து எங்கே போனால் இங்கேருந்து செக் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த 10 கம்பெனி லிஸ்ட்டையும் பார்த்துட்டோம். அதை எப்படி பார்க்கணுன்றதையும் காமிச்சிருக்கேன். ஸ்க்ரீனரில் நானும் அதை செக் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா மீடியாவில் அதை ப்ரொஜெக்ஷன் இப்போது 100% ஏறி இருக்குது இந்த ஸ்டாக். பாருங்களேன், இந்த ஸ்டாக் என்ன கொடுத்துருக்குறாங்க? டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து 105% ஏறி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை எப்போ கொடுத்துருக்கணும்னா ஒரு 20% ஏறி இருந்துச்சு பாருங்கள், அப்போயே கொடுத்துருக்கணும் அந்த ஸ்டாக்கை. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 105% ஏறினதுக்கப்புறம் இப்போ தான் கொடுக்குறாங்க நமக்கு. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து இதுக்கப்புறம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க வெளில போகிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் மீடியாவில் வரதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க வந்து டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல, அவங்களும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனால் இதை வந்து நம்ம டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த எஃப்ஐஐ அதிகமாக பை பண்ண ஸ்மால் கேப் கம்பெனிகள் லிஸ்ட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது வந்து ஒன்லி ஸ்மால் கேப் கம்பெனி. இதே மாதிரி லார்ஜ் கேப்பில் வந்து நம்ம எடுக்கலாம். இதே மாதிரி வந்து மிட் கேப்பில் எடுக்கலாம். ஓகே, அது எல்லாமே வந்து அந்த ஒரு கேட்டகரி எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு கேட்டகரியை வச்சு மட்டும் பை பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை பிக் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் வந்து எஃப்ஐஐ, கம்பெனியோட ஃபண்டமெண்டல், கம்பெனியோட லேட்டஸ்ட் ரிசல்ட், கம்பெனியோட க்ரோத்து, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ், அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங்ஸு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கிற ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு நீங்கள் வந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம்லேயும் வந்துடும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.